இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இன்னும் ஆரம்பிக்கலையா? இரியா பேசிக்கிறேன். உங்களுக்காகவே மீடியா மேசன்ஸ் பிளஸ்ல சக்தியோட லோச்சக் மோச்சக் பச்சக். கைஸ் கேம் விளையாடலாமா? நம்ம லோச்சக் மோச்சக் பச்சக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ இந்த ஸ்வீட்டான எபிசோட்ல ஒரு ஸ்வீட்டான டீமை நான் கூப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன். இவங்க லான்ச் எபிசோட் வரணும்னு மதியானம் லஞ்ச் போட்டு வெயிட் பண்ண வச்சிருக்கேன். லெட்ஸ் வெல்கம் மைனா விங்ஸ் குழுவினர்கள். மைனாக்கா, யோகேஷ் அண்ணா, பிரபு ப்ரோ அண்ட் பாலு ப்ரோ. வாங்க நீங்க தடுக்கி வந்தாலும் ஒரு பெரிய இடத்துல தான் தடுக்கி வந்திருக்கீங்க. வாங்க வாங்க ப்ரோ. வெல்கம் ப்ரோ, வெல்கம் த ஷோ. ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட். வலிக்கு விழுந்தேன். சரியான இடத்துல தான் விழுந்திருக்கீங்க. இங்க நீங்க விழுந்தீங்கன்னா எழுந்துக்கும் போது ஒரு லட்சாதிபதியா தான் எழுந்துப்பீங்க அப்படின்னு சொல்றேன். ஆஃப் கோர்ஸ். சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி இருக்கீங்க நீங்க 4 பேரும்? சூப்பரா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கா ஒன்னு கூப்பிட்டு தெரியுமா? அது நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி சொல்லு. லெட்ஸ் வெல்கம் மைனா விங்ஸ் குழுவினர்கள். ஏன்னா மைனா விங்ஸ்லயே நாங்களே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவர் வாதி வாசிப்பாரு. அது ரொம்ப மிஸ் பண்ண. எப்போ நாங்க திருப்பி நாங்க பார்க்கலாம்? பார்க்கலாம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். சோ லைஃபா எப்படி போயிட்டு இருக்கு எல்லாரும்? டேய், இந்த வருஷமே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுடா. ஏன் என்னாச்சு? மீன ராசி ஃபுல்லா 7.5 சதி ஆரம்பிச்சிருச்சு. தனுஷ் ராசிக்கு ஃபுல்லா வந்துட்டு எல்லா கலவும் நல்லா இருக்கு. ஒரு வருஷமும் தனுஷ் ராசிக்கு இப்படி தான் சொல்றாங்க. ஆனா எதுவும் நடந்த பாடு இல்ல. நடக்கிற மாதிரி தெரியல. பாக்குறீங்க? மீனம் ரேவதி? மீ டு மீனம் ரேவதி. ஓ மை காட். ஒரே கலர் Dress வேற பாரு. ஒரு ட்விஸ்ட் கேளு. என்னாச்சு? வாங்கடா. நாங்க 3 பேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரம். அட கடவுளே, பரவாயில்ல. 7 சனி ஒருத்தர் முடிஞ்சு வந்திருக்காங்க. ப்ரோ, நம்ம ஷோவை பாத்துருக்கீங்களா? இல்லையே. வாய்ப்பே இல்ல. இதான் லான்ச் எபிசோட். பார்க்க முடியாது. கதவை திறந்தீங்க வந்துட்டோம். வெளியே கூட கேட்டாங்க. சாமோட விளையாடலாம் நாங்க வந்து பண்ணிருக்கோம். சரி, அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்ல பேபிமா, இது வேற மாதிரி இருக்கும். நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க பாத்துக்கலாம் அப்படி சொன்னாங்களா? ஓகே டன், நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி. சூப்பர். ஸோ முதல் நாள் எபிசோட்லயே வந்து நிறைய பாசிட்டிவோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க 2 பேரும் ஒரு டீம், அவங்க 2 பேரும் ஒரு டீம். விளங்கிடும். ஓகே, இதுதான் வேணும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த மாதிரி நம்ம காரியம் வேணும். ஸோ நீங்க 2 பேரும் உங்களோட போடியம்குள்ள போலாம். முடித்தே விட்டான் ஐயா. அவன் மச்சான், அவன் எனக்கு வேணாம். அவன் எனக்கு வேணாம். எங்களுக்கு அதுதான் வேணும். அவன் பேச்ச கேட்க மாட்டான். அதுதான் எங்களுக்கு வேணும். ஐயோ. வாங்க. சூப்பர். இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் பிரிச்சிட்டாங்க நந்தினி. என்ன அப்படி பண்றீங்க? அச்சா ப்ரோ, நீங்க பொதுவா நிறைய திரைப்படங்கள் பாப்பீங்களா? 4 பேரும் கண்டிப்பா பாப்போம். நம்ம ஷோவே வந்து சினிமா பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. திரைப்படங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஷோ நடக்க போகுது. இது வந்து வெள்ளித்திரை. இதுல வந்து எல்லா க்ளூஸும் இங்க தான் வரும். உங்க கை கிட்ட இருக்குல்ல, அது பேர் தான் பச்சக். பச்சக். ஆமா, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது செகண்டரி. அதை அமுக்கணும், அதான் மேனிட்டரி. அப்புறம் அது பேர் தான் ஸ்பின் வில். இது வேறயா? நீங்க ஜெயிக்கிற அமௌண்ட் வந்து டபுள் ஆகுறதோ 10 ஆகுறதோ அதெல்லாம் அங்கதான் இருக்கு. அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜண்டா. நீங்க ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள கை விடுவீங்க. கை விட்டு அந்த காசுலாம் பறக்கும். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க 2 பேரும் பாருங்க. நீங்க 2 பேரும் ஜெயிக்கிறீங்கன்னா சரி வேணாம். நம்ம ராசிக்கு பாசிட்டிவிட்டி ஆகாது ப்ரோ. இப்ப பொதுவா நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா காசு பறக்கும்ல. 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க 2 பேரும் மாத்தி எவ்வளவு எடுத்துக்கலாம். வித்தின் 30 செகண்ட்ஸ் ஆஃப் டைம். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க, நீங்க 200 ரூபாய் ஜெயிக்கிறீங்க சொல்றேன். குறைஞ்சபட்சம் இல்ல, நிறைய பாசிபிலிட்டி. 250 ஜெயிக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட் 10 மடங்கு ஆக்குறதுக்கும் 4 மடங்கு ஆக்கணும் உங்க கையில தான் இருக்கு. இல்ல வடிவேல் மாதிரி ஆக்குறதும் உங்க கையில தான். மொத்தமா 3 ரவுண்ட் இருக்கு ப்ரோ. ஒரு ரவுண்ட்ல மொத்தம் 3 கேள்வி கேட்கப்படும். அந்த ரவுண்ட்ல யார் அதிகமா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் ஜண்டா கிட்ட போவாங்க. ஓகே, ஓகேயா? கிளியரா? நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்குள்ள போயிடலாமா? போயிடலாம் சீக்கிரம். வித்அவுட் எனி டிலே லெட்ஸ் கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? நல்லா சொல். நம்ம கதை நிறைய சொல்லியிருக்கோம். வந்ததுல இருந்து ஏகப்பட்ட கதை சொல்லியிருக்கோம். பட் இந்த வெள்ளித்திரையில மொத்தம் 4 க்ளூ கொடுக்கப்படும். 4 க்ளூ வந்து ஒரு படத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு இப்போ டவுட். நாங்க இன்னும் க்ளூவே போடல. 4 க்ளூ. ஃபர்ஸ்ட் க்ளூ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பச்சை பிரஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு லைஃப் டைம் இருக்கு. தப்பா ஆன்சர் பண்ணாலும் நீங்க இன்னொரு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரே வாட்டி தான் பண்ண முடியும். 4 க்ளூவும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க பாயிண்ட். தப்பா சொன்னா தப்பு. உங்க பாயிண்ட் அவருக்கு போறதும் அவர் பாயிண்ட் உங்களுக்கு போறதும் கிடையாது. சரி, ஓகே. 2 பேருக்கும் டிரா ஆயிடுச்சுன்னா ஒரு டூ ஆர் டை क्वेश्चंस நாங்க கேட்போம். அது ரொம்ப ரேண்டமா இருக்கும். ஓகேயா? ஓகே. கிளியரா? ரெடி. நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூக்குள்ள போயிடலாமா? போலாம். ஏய், லெட்ஸ் கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் க்ளூ. வாவ் ப்ரோக்கா, என்னது இது? நீங்க தான் சொல்லணும். அது என்னது? என்னடா இது? கம் ஆன். இன்டர்நெட்ரா? இன்டர்நெட்டா?
கைஸ் அடுத்த க்ளூ அடுத்த க்ளூவா அடுத்த க்ளூ போலாம் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல ஒரு யூகம் இருக்கு ஒரு யுகம். ஓகே, ரெண்டாவது க்ளூ ப்ளீஸ். ஆவலாதான் ப்ரோ. என்ன படம்? காதலர் தினம். காதலர் தினம். எதனால? அதுல வந்துட்டு அந்த இன்டர்நெட் கஃபே Cafe. இருக்கு. அங்க வந்துட்டு லவ் பண்ற மாதிரி எல்லாம் சீன்ஸ் வரும். Okay. பிளஸ் தாண்டியா 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 காப்பிரைட் வரும். சரி. ப்ரோ இது மியூசியம் ஊருக்குலயும் வரணும்ல. மியூசியம் ஒர்க்ல உனக்கு தாண்டியா வராதுல? வருதே. வாங்க திம்பும் காஞ்ச ரொட்டின்னு குழப்புற. சேட்ஜி அக்கா, நீங்க ஏதாச்சும் அவங்க. எப்பா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க போய் நீ வேற. ஓகே, மூணாவது க்ளூ பார்க்கலாம். மூணாவது க்ளூ ரோஜா அப்படின்ற சிம்ல வந்திருக்கு. எல்லா படத்தையும் லவ் ப்ரோபோஸ் பண்ணும்போது நீ ரோஜா. குழப்பாது அதுதான். சோ நம்ம பேனிக் ஆக வேண்டாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்ளூ பாத்தீங்களா? மும்பை. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டம். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு நம்ம வெள்ளித்திரையில பார்த்தலாம். பாருங்க. வெள்ளித்திரை பின்னாடி வந்து தொலை எனக்கு படமே தெரிய மாட்டேங்குது. ரைட் ஆன்சர். ஒழுங்கா இந்த பக்கம் வந்திருக்கலாம் பிரபு. இல்ல பரவாயில்ல 5 ரூபா வாங்கிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. சாரா படம் போக முடியும். மனசு தள்ளல வேணாம். ஓகே, ரெடியா? உங்களுக்கான செகண்ட் க்ளூ. செம்ம. என்ன பால் டப்பாவா? என்ன பால் டப்பா? பால் டப்பா. நெக்ஸ்ட் க்ளூ. இந்த வெறும் டப்பா வச்சு பண்ண முடியாது. ஓகே, செகண்ட் க்ளூ ப்ளீஸ். அவ்வளவுதான். சப்ப மேட்ரு இருக்கா? நண்டுக்கா கடகராசி. அட சும்மா இருடா. என்ன பால் டப்பா நண்டா? முக்கியமான ஒரு கொஸ்டின்க்கா உங்களுக்கு. நீங்க ஆன்சர் பண்ணாதான் அங்க போக முடியும். இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் க்ளூ போலாம். நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேர்ட் க்ளூ ப்ளீஸ். வாவ். அண்ட் ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு. இது வந்து நண்டில தேல். தேல். எப்படி சொன்ன? அது தேல். அழுத்திட்டா. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா? எனக்கு வந்துட்டு சதி பண்ணிட்டாங்க டீம். இது பாக்குறதுக்கு நண்டு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு தேல் பிக்சர் கிடைக்கல, அதனால நான் நண்டை போட்டு வச்சிருக்கோம். அக்கா, எனக்கா என்ன? கைது. வாவ், क्या बात है, क्या बात है. இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. இன்னொரு சான்ஸும் இருக்கு. ஐயோ சப்ப படம். கைதின்னு சொல்லிருக்கீங்களா? சரி, காரண கைதியா மாத்த போறாங்க நினைக்கிறேன். அடுத்த க்ளூ ப்ளீஸ். காமி தலிக்கோ. போயிருங்க எங்கயாவது. விக்ரம். 4 க்ளூ வச்சு விக்ரம். அப்போ விக்ரம் தான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன ஒரு முன்னாடி கைதின்னு போயிட்டோம். அவங்க யூனிவர்ஸா வரீங்க. சக்தி எங்களுக்கு வந்து அந்த தேளு படத்தை தப்பா போட்டு எங்களை குழப்பிட்டு. நாங்க வந்து உங்க குழந்தைகிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க? இது காட்டி இது என்னன்னு கேட்டோம். தேலுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க வச்சிருக்கோம். எந்த குழந்தை சொல்லுச்சு? உங்களோட குழந்தை. படுபாவீங்களா, ஒரு தேள் கிடைக்கலையாடா? சமீபத்துல ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, நண்டும் தேலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. அடுத்து போலாமா? ஆன்சர் சொல்லுங்க. தொழில்நுட்ப கோளாறு நடக்கும் தான். இப்போ வெளித்தெரியல அந்த ஆன்சர் என்ன பாப்போம். மைனாக்கா, நீங்க சொன்னது கரெக்டா? விக்ரம் இஸ் தி ரைட் ஆன்சர். பீத்திக்காதீங்க. அங்க தேளுன்னு சொன்ன உடனே பஸ்ஸர் அடிச்சிட்டு பீத்திக்கிறது. அந்த பசங்க நீங்க தேலுன்னு அடிக்கலாம்ல. சொல்லியும் தப்பான ஆன்சர் கைதின்னு ஆமா, சொன்னீங்க. கைதின்னு சொன்னது யாரு? நீதானா? இப்போ 2 பேரும் தலா 1 மதிப்பெண்கள் இருக்கீங்க. ஓகே. இதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் ஜண்டாக்குள்ள போய் காசு எடுக்க போறீங்க. ஓகே. கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. யா. ஓகே, உங்களுக்கான ஃபைனல் க்ளூ ப்ளீஸ். என்னது இது? காலேஜ். ஏய், ஏன்டா நீ சொல்ற? ஏங்க போட்டுருக்கீங்க காலேஜ். ஏய், பரவாயில்ல, அதுதான் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாவ், முதல் வெற்றி. அத காலேஜ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது க்ளூ தேவைப்படுதா? ஆமா ஆமா. ஆமாடா. எஸ்ஸா. ஓவர் டு தி செகண்ட் ஒரு க்ளூ. வாட்டி கேட்டுரு. அவங்க ஆன்சர் ஏதோ தெரிஞ்சு வச்சுக்க போறாங்க. ஆமா ஆமா. ஏன் எங்களை பார்த்து ஒவ்வொரு சொல்லிட்டு போறா? ஓகே, ரெண்டாவது க்ளூ. வாவ். கா. நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? அட கடவுளே சார், நான் வேணா அந்த பக்கம் போய். அவர் எடுத்த முக்காவாசி படத்துல காலேஜ் வருது. நான் எதை சொல்றது? மூணாவது க்ளூ. தேர்ட் க்ளூவா? அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல மூணாவது க்ளூ போடு. தேர்ட் க்ளூ ப்ளீஸ். மைனாக்கா, நீ எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டு. விண்ணை தாண்டி வருவாயா? விண்ணை தாண்டி வருவாயா? எதனால? ஏன்னா வந்து அது என்னது, காலேஜ்ல தான் வந்து. விண்ணை தாண்டி வருவாயா காலேஜா? ஆமாடா, அவங்க காலேஜுக்கு பேக்ல போட்டு போவாங்களே. காலேஜுக்கு பேக் போடுவான். நீங்க எந்த விண்ணை தாண்டி வருவாயா பாத்தீங்க? தெலுங்கு தப்பிங்க. திரிஷாவும் நயன்தாராவும். திரிஷாவும் நயன்தாராவும் விண்ணை தாண்டி வருவாயா வருது. ஐயா, ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய தொண்டை எடுத்துட்டாங்க. விண்ணை தாண்டி வருவாயா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விண்ணை தாண்டி வருவாயில வந்து காலேஜ்லலாம் நிறைய அந்த காலேஜ் சீன்ஸ் வருது. அவர் எடுத்த படம் அது. சரி, ஃபைனல் க்ளூ பார்த்தலாம். ஃபைனல் க்ளூ ப்ளீஸ். ஆமா, இதுக்கு என்னையா சொல்றது? நான் பார்த்த விண்ணை தாண்டி வருவாயில டைரி மில்க் வருது. நான் விண்ணை தாண்டி வருவாயோட பெரிய ரசிகன் நானு. எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏதாவது தப்பா க்ளூ போட்டுருக்காங்க டீம்ல கேளு. டீம் மேலேயே குறை சொல்கிறார்கள். இப்போ நீங்க தப்பா சொன்னா அது டிராவ் ஆகும், அப்புறம் டூ ஆர் டைக்குள்ள போகும். அது போயிடலாம். டூ ஆர் டை தான் போகணும். அப்போ தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா, ஆமா. வெளி தெரியல அந்த ஆன்சரை பார்த்துலாம்.
போடா எருமா மாடு சொன்னல. ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ல இந்த ரவுண்ட் டிரால முடியுது. சோ we are moving forward to do or die. Do or die. போ. இதுல வந்து ஒரு ரேண்டமான ஒரு கேள்வி தான் கேட்கப்படும். இந்த do or die எப்படி இருக்க போகுதுன்னா, நான் ஒரு டாபிக் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தளபதி படங்கள் அப்படின்னு சொல்லும்போது துப்பாக்கி, கத்தி மாறி மாறி போயிட்டு இருக்கணும். யாரு சொன்ன படத்தை திருப்பி சொல்றாங்களோ அவங்க அவுட். ஆத்தாடி. ஓகேயா? ஐயோ. Do or die ஓட முதல் எபிசோட எக்ஸைட்டிங்கான ரவுண்ட் இது. சிவானா நடிச்ச படங்கள். சிவானா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் நடிச்ச படங்கள். நம்ம வீட்டு பிள்ளை. வேலைக்காரன். வேலைக்காரன். மனங்கொத்தி பறவை. மனமுதி பறவை. டாக்டர். மெரினா. மெரினா. டான். டான். அமரன். அமரன். எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். VPVS. இது சீமராஜா. சீமராஜா. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறாங்க. ரஜினி முருகன். ரஜினி முருகன். என்ன வார்க்கும் ஆத்தி. கோட். ஆமா பண்ணிருக்கேன். ஓகே குட். நான் பெரிய ட்விஸ்ட். காக்கி சட்டை. காக்கி சட்டை. 5 4 3 2 1. ஏலியன். ஏய் ஏலியன் சொன்ன. எங்க சொன்ன? லாஸ்ட்ல சொன்னா. ஏலியன் ஹாலிவுட் படம்லாம் வரணும் நடிக்கல. அது அயலான் தான். யுவரையில ஜெயிக்கிறது யோகேஷ் ப்ரோ அண்ட் பாலு ப்ரோ. மாமா மச்சா சேர்ந்தா காலி நீங்க. சண்டைக்குள்ள போங்க. யாரோட கன்ஃபார்ம் போ. ஏய் அட்லீஸ்ட் இதையாவது நிறைய புடிங்கிட்டு வாங்கடா. நான் எடுத்த பிறகு நீ எடுக்கணும். எடுக்கணுமா? ஓகே ரெடி. ஓகே நீ ரெடியா இரு. இல்ல நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க. ஏய் கத்தாத. பயமா இருக்குல? ஏய் அண்டா ப்ளீஸ் அண்டா காசு. ஏய் அண்டா. அண்டாவா? சூப்பர். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க மாத்தி மாத்தி எவ்வளவுனா எடுத்துக்கலாம். ஒருத்தர் எடுத்துறனா இன்னொருத்தர் தான் இருக்கணும். புரியுது. ரெடி and your time starts now. எடுங்க. ஏய் வர மாட்டீங்களா? ஏய் வர. ஏய் அடியா. ஐயோ. ஏய் எதுக்கு? தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்பதான் சொன்னாரு. வேற நல்லா இருக்கு. ஆனா கை பத்தல. யாவது எர்றாரே. ஏய் எர்றா. வர மாட்டீங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிட்டு இருக்கு சார். நல்லா வா. அவனாவது ஒரு 1/2 இன்ச் முன்னாடி போனா. ஐயோ. ஏய் வந்து எடுத்து வந்து. ஜாலியா சில்லறை எடுக்கலாம் அவனுங்க. கை முடிய போகுது. ஐயோ ஒரு 100 ரூபா. ஏய் ஒரு 100. ஏய் ஒரு 100. எதுக்குப்பா 3 ஜெயிச்சீங்க? 3 2 1 டைம் அப். அட கடவுளே. ஒரு 250 ரூபா ஜெயிக்கிறதுக்கு. இங்க பாரு. ஐயோ. ஏய் மாட்டிக்கிச்சுடா. எடுக்கறா. பாதுகாப்புக்கு வைக்கிறத கையில பாதுகாப்பா போட்டுருக்கீங்க. இந்த 250 ரூபா ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு இந்த பேச்சு? நீ உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொன்னேன். அது தோத்துட்டு ஜாலியா இருக்கலாம். இப்போ இது மட்டும் முடிவு. காசு என்கிட்ட ஒரு ரூபா இருக்கு சேர்த்து வச்சு. இப்போ இது மட்டும் முடிவு இல்ல. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த 250 10 மடங்கு ஆக்குறதுக்கும் 5 மடங்கு ஆக்குறதுக்கும் 10 மடங்கு எனக்கு எவ்வளவு வரும்? சுத்தி விடுங்க. சுத்ரா பாலு. ஏய் நீ அங்க போ. தோத்தீங்களே. ஏய் நான் ராசியான பொண்ணு, நான் பண்ணவா? உங்க ராசி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ அப்படி வச்சு 10ல வச்சு பண்ணா வடிவேல் வந்துருவாப்லடா. அடியில வச்சு தான் பண்ண 10 வரும்னு. 250 இப்போ என்னவாக போகுதுன்னு நம்ம பூரத்துல தான் மைனஸ் ஆகும் பாக்குறோம். அதுல. மைனஸ். வந்துரு. வடிவேல் வராம அதான் சரி. ஏய் என்ன ஸ்பீடு கம்மியா ஆக மாட்டேங்குது. 250 ரூபா இன்டு 1 எவ்வளவுப்பா? கண்டிப்பா 10ல நிக்காது, அது வேற விஷயம். அதாவது வடிவத்தில் வந்தாலும் நீங்க ஜெயிச்சது அதே 250 ரூபாய் தான். 250 தான் உங்களோட இது. பாக்கெட் மணி. சூப்பர். முதல் ரவுண்ட் வாவ் அப்படின்ற அளவுக்கு போகாம அப்படின்னு போயிருக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. டே 5 நம்ம செகண்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். நம்ம செகண்ட் ரவுண்டோட பேரு மாயா எல்லாம் மாயா. இப்போ இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருவோம். இந்த ஃப்ரேம்ல முக்கியமான கேரக்டர்ஸ் நாங்க வந்து தூக்கிடுவோம். அது அந்த ஃப்ரேம் வந்து எந்த படத்தோடது நீங்க வந்து சொல்லணும். முக்கியமான கேரக்டர் தூக்கிடுவீங்க. அந்த சீன்ல இருக்கிற மெயினான விஷயத்தை தூக்கிடுவோம். அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னா அது என்ன படம் நீங்க என்ன சொல்லணும். படம் மட்டும் சொல்லுங்க. ரெடியா போயிடலாமா? போலாம். ரெடி. தயவு செஞ்சு ஓகே. 10 செகண்ட் இருக்காதா? மாயா எல்லாம் மாயாத்தோட முதல் க்ளூ. இருடா, இது என்னமோ வந்திருக்குடா, ஒரு நிமிஷம் இருடா. கம் ஆன். மெயினான கேரக்டர் தூக்கிட்டீங்க. 10 செகண்ட்ஸ்ல நாங்க அந்த ஃப்ரேம் எடுத்துருவோம். ஓகே. இந்த ஃப்ரேம் எந்த படத்தோட ஃப்ரேம்? எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேனே. அடிச்சு சொல்ல வேண்டியது. அதான் அவன் சொல்லல. ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்காக சொல்லுங்கக்கா என்ன ஆன்சர்? எனக்கு தெரிஞ்சு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு. திருச்சிற்றம்பலம். எதனால? அந்த லொகேஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கண் பாஷை பேசினால் வேற என்ன அந்த பாட்டுல மழையே பெய்யாது. அந்த லொகேஷன்ரா லூசு பையல. இல்ல அவர் கரெக்ட்டா ஓகே யோசிச்சிருக்காரு. திருச்சி. இல்ல எனக்கு தெரியல, அதனால தான் அவங்கள சொல்ல ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சு கெஸ்ஸஸ் இருக்கா? இல்ல ப்ரோ.
இல்ல யோசிச்சு பார்த்துட்டோம் இல்ல. அந்த ஃப்ரேம் எந்த படத்துல வருதுன்னு நம்ம சில்வர் மேபி ஸ்கிரீன்ல மின்னலே பார்க்கலாம். கூட இருக்கலாம். வெள்ளித்திரை என்ன படம்? என்னது ரெமோ. ஐயோ படத்தை பார்க்க மறந்துட்டேன்ப்பா. ரெமோ படத்தை பார்க்கலையா? லொகேஷன் பார்க்க சொன்னது முன்னாடி இருக்கிற கேள்வி. அவங்க இந்த கேள்வி நினைச்சுக்கிட்டு தப்பான ஆன்சர். அதாவது இது எதுக்கு இங்க வர இது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? யாராவது தெரிஞ்சுச்சா அமுக்கணும். இல்ல இல்ல இது அமுக்கிட்டா அமைக்கிறது அதுக்கப்புறம் யோசிக்குது. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் டஃப்பான. டஃப்பா? ஆமா அது விஜய் சேதுபதி மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி. சரி ஓகே, உங்களுக்கான 2வது க்ளூ. வாவ். ஓகே, இவங்களா? எஸ், சொல்லுங்க ப்ரோ. விஐபி. விஐபி. எதனால விஐபி? அத விளக்க மாத்த எடுத்து அடின்னு அடிப்பாங்க சீன் அதுல ஞாபகம். அந்த சீனால விஐபி. ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து? விஐபி தானா? நீங்க அந்த மாதிரி அடி வாங்கின அனுபவங்கள் இருக்கா? தெரியும். இது நீ கேட்கல. இது நீ கேட்கல. எனக்கு தெரியும் யார் கேட்க சொன்னாங்க. தொடப்பத்துல அடிச்சிருப்பாங்க. வேறதுலயே அடிப்பாங்க. ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் மாறி இருக்கும். பட் இல்ல அடிக்க விளக்க மாதிரியே அடி. விளக்க மாதிரி வாங்க. அவரு அம்மா அடிச்சிருப்பா. சோ வெளித்திரையில நம்ம பார்த்தலாம். அந்த ஆன்சர் இஸ் விஐபி. இஸ் தி ரைட் ஆன்சர். ஜெயிச்சிருக்கோம்பா இந்த எபிசோட்ல. இல்ல நாங்க ஒரு மில்லி செகண்ட்ல நாங்க பத்தல. 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க மைனாக்கா. லாஸ்ட் क्वेश्चन, யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா டாக்டர் அங்க போயிடலாம். ஒரு வாட்டி கை விட்டு பார்த்தோம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒரு டூ அடை திருப்பி போ. உங்களுக்கான கடைசி க்ளூ இது. வாவ், நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. சூப்பர் படம். டைம்ஸ் அப். ஆன் பண்ணு. ஓகே யோகேஷ் ப்ரோ, யூ காட் தி மூவ். அதுவா இருக்குமோ? சிங்கம் 3. சிங்கம் 3. ஓ மை காட். ஐயோ ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளவு முடிஞ்சு. சிங்கம் 3 சொல்லியாச்சு. ஆக்சுவலா வந்துட்டு இவரு யாரு நம்ம நிதின் சத்யா வருவார். நிதின் சத்யாவா? ஆமா காக்கரா இருப்பாரு. சிங்கம் 3ல வருதா சிங்கம் 2ல வருதா மட்டும். பட் சிங்கம் தான். ஆனா 2 ஆ 3 ஆ தெரியல. ஆமா. ஓகே, நம்ம வெள்ளித்திரையில இந்த ஆன்சர் என்னன்னு பாப்போம். ஐயோ மை காட். ஐயோ சிங்கம் 3ல தளபதி கேமியோ எனக்கு தெரியவே தெரியல. நீங்க யார சொன்னீங்க? நிதின் சத்யாவா? ஏய் இல்ல இதே மாதிரி ஒரு டேபிள் சீன் வந்து அந்த படத்துல வந்திருக்கு. Wow. நான் பின்னாடி அந்த எல்லோ டி-ஷர்ட்டை கவனிக்க மறந்துட்டேன். சக்தி நிதின் சத்யா கொண்டு வாங்க. சார் நாங்க சிஜி பண்ணி பார்த்தோம். அவர் டேட்னால கொண்டு வர முடியல. பட் இது கோட் படத்தோடது தான். நீங்க தப்பா சொன்னதால மைனாக்கா அண்ட் பிரபு ப்ரோ நீங்க ரவுண்ட ஜெயிக்கிறீங்க. இப்போ நாங்க சில்லறை அழுவோம்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரன் முடியும் போது ஒரு ஜண்டால ஒரு சின்ன அப்டேட் இருக்குன்னு. அந்த அப்டேட் என்னன்னா இந்த வாட்டி ஜண்டால 200 ரூபாவை ஆட் பண்ண போறோம். அந்த 200 ரூபாய் நம்ம எப்படியாவது எடுக்கிறோம். ஓகே நீ எடுத்துடா. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட் நோ. போ. கீழ இருந்து எடுக்காத. விடு எடுப்பா. ஆசிரியஸ் பண்ணுப்பா. கீழ இருந்து எடுக்காத. ஒண்ணுமே எடுக்க முடியாது. கீழ எடுக்காதீங்க. தள்ளிங்க போடா. ஏய் போடா. என்ன பிரபு வரலையா? சூப்பர் அந்திரே. சூப்பர். எடி வெளியேடு. கீழ எடுக்க கூடாது. என்ன தெரியுது? நீயே இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வாட்டியும் உண்டியல்களை கை விட்டுட்டு வெறுங்கையோட எடுத்துட்டு இருக்காரு. 7 6 5 அமுக்கு கை அமுக்கு. 3 2 1 டைம் அப். என்னப்பா கீழ இருந்து இப்படி கை விட்டு தானே எடுக்கிறோம். அப்ப எடுக்க கூடாது இல்ல. எஸ். அங்க 350 ரூபாய். அப்பா நீங்க ஜாஸ்தி. 1 10 100 330 ரூபா. 100 ரூபாய் அதிகமா வாங்கிருக்கீங்க. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ அந்த இடத்துல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3000 ரூபாய் எடுத்துட்டேன்டா. ஓகே, இந்த 350 30,000 ரூபாய் ஆக்கிறதுக்கான ஒரு சரியான நிகழ்வு இருக்கு. இங்க ஏதாவது மிஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிப்பாட்டி இருக்கலாம். எல்லாம் நமக்கு தான்ப்பா. நில்லுங்க. ஓகே, நான் பார்க்கவே இந்த இல்ல. வாட்டி ராசி எப்படி போய் நிக்குதுன்னு பாப்போம். அதுவும் நீ மீன ராசின்னு சொன்ன பாரு. எங்களை நாங்களே தான் காப்பாத்திக்கிறோம். எல்லாருமே நம்மள கலாய்க்கிறாங்க. நம்ம அப்படி தோண்டு போக கூடாது. வடிவேல் போட்டோவே கிழிஞ்சிச்சாம். நான் பார்க்கவே மாட்டேன் இப்போதைக்கு. நீங்க எல்லாம் கத்துக்க. அப்பதான் நீ இந்த நம்ம சைடு வா. தள்ளிடா மிஸ் தயவு செஞ்சு முன்னாடி. வேற மாதிரி இந்த லோச்சக் மோச்சக் பச்சக்ல இன்டு 10 பிரஸ் பண்ணிருக்காங்க. கா வேற லெவல். 350 into 10. 350 plus 10 இல்ல. கா 350 into 10 சொல்லுங்க. 3500 only. அவன் ஆண்டர்பிரனர். வேற என்ன சொல்றது? 3500 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க இந்த ரவுண்ட்ல மைனாக்கா. ஒரு வாட்டி மீன ராசி இன்னொரு வாட்டி சுத்திக்குவா. ஏய் வேணா 10. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 250 ஜெயிச்சீங்க.
செகண்ட் ரவுண்ட்ல நீங்க 350 ஜெயிச்சாலும் ஏய், 3500 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல தான் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய பணம் எடுத்துட்டு போற வாய்ப்பும் இருக்கு. இந்த ஃபினாலே ரவுண்டோட பேரு இமைக்கா நொடிகள். இந்த இமைக்கா நொடிகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுருவோம் ஒரு படத்துல இருந்து. அந்த ஃப்ரேம் நாங்க டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். அந்த ஃப்ரேம் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் நான் கேட்பேன். யார் அதிகமான கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். சோ இது மூளைக்கும் கண்ணுக்கான வேலை. அப்ப கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். அவங்க முழு கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. ஃபைனல் ரவுண்ட் போயிடலாமா? ரெடி. ஓகே, இமைக்கா நொடிகளோட அந்த ஃபினாலே க்ளூ ஓவர் டு யூ. நல்லா பாருங்க, சரியான படம். எவ்வளோ லைட்டு, எவ்வளோ சேருப்பா. பிரியா மோகன் போட்டுக்க செருப்பு விலைலாம் 2500 ரூபாய். ஏ வாய முறா. வெரி காஸ்ட்லி. டைம் முடிய போகுது. இதோட டைலாக் நம்ம சொல்லணுமா? சூப்பரா அப்பா. யோகேஷ் நீங்க ஜாலியாவே இருக்கலாம். டைம் ஸ்டாப். சூப்பரான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. என்னக்கா கேட்டீங்க? இல்ல டைலாக் இது என்ன டைலாக்னு சொல்லணுமா அப்படின்னு ஒரு ரவுண்ட்ல இருக்காங்க. கேள்வியே அது கிடையாது. நானே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அப்சர்வ் பண்ணிட்டீங்களே, அவ்வளவுதான். இந்த ஃப்ரேம்ல எத்தனை பேர் வாட்ச் கட்டியிருந்தாங்க? ப்ரோ கான்ஃபிடண்டா இருக்காரு ப்ரோ. 2 ஷுவரா? சோறு குழம்பு எல்லாமே நண்பன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் பிடிச்சி அசிங்கமா திட்டுவேன் தப்பா வந்தா. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள்? 3யா? பிரியா மோகன் அதுல வந்து டாக்டர். டாக்டர் வாட்ச் கட்ட மாட்டாங்களா? வாட்ச் கட்டுவாங்க. ஸ்டெதஸ்கோப் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? கட்டுவாங்க. கட்டுனாங்களா? கட்டுனாங்க. ஓகே. ஓகே, அவங்க என்ன கட்டியிருக்காங்க பாப்போம். மொத்தமா இருந்தது 2 வாட்ச் என்பது சரியான விடை. சரி ஓகே, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணதா சொன்னேன். இன்னும் அவங்க 2 சொல்லிட்டாங்க, அவங்க தான் வின்னு. ரெடி ரெடி. பத்திரமா இருங்க. அந்த ஃப்ரேம்ல எத்தனை சிங்கிள் சோஃபா இருந்தது? 3. உங்களுக்கு எல்லாமே ஏன் 3 தெரியுது? தெரியல, எல்லாமே இல்ல சிங்கிள் சோஃபா 3 ப்ரோ. 3 தானா? ஏதாச்சும் மாட்டு கருத்துக்கள் இருக்கா? 2. 2ஆ? கிடையாது, பைத்தியங்களா? ஆமா 3. 3 என்பது தவறான விடை. 2 தான். 2. பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒன்று இருந்துச்சு ப்ரோ. பின்னாடி அது சிங்கிள் சோஃபா கிடையாது. அட அவங்க வீட்ல எவ்வளவு பெரிய சோஃபா இப்படி படுத்திருப்பான். அவங்க 3ஆத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டிருக்காங்கயா. எஸ், நான் கடைசியா அந்த ஃப்ரேம் திருப்பி போடுவோம். ஓகே ஓகே. சரி ஓகே டன். 1-0. ஓகே. அந்த ஃப்ரேம்ல எத்தனை பில்லர்ஸ் இருந்துச்சு? ஓகே, 1. எதனால 1? கிரீன் அண்ட் வித் ஒயிட் ஒரே ஒரு பில்லர் தான். ஒரே ஒரு பில்லர் தான். ஏதாச்சும் இருக்கா? எங்க அக்கா மீனாட்சி கோயில் தூண் போய் கேள்விட்டு இருக்கோங்க. எரும மாடு. ஒண்ணுதான் இருந்தது. ஒண்ணுதான் இருந்தது. ஒரே ஒரு ஒயிட் கலர் தூண் மட்டும் இருந்தது. அப்படிங்களா? ஓகே, மைனாக்காவே சொல்லிட்டாங்க. ஸோ வித்வுட் எனி டிலே 1 is ராங்கான ஆன்சர். மொத்தம் 2 இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் ஏன்டா அதை வந்து கரெக்ட் ஒரே சொன்னேன். 1 is தவறான விடை. தவற விடாதீங்க, இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்காங்க. ஓகே ஓகே, அந்த பாயிண்ட் எடுக்க கூடாது, அதனால தான் இப்போ அங்க இருந்த வாட்டர் பாட்டிலோட கலர் என்ன? ரெட். யோகேஷ் ப்ரோ, நீங்க தான் முதல்ல அடிச்சிருக்கீங்க. சொன்னோம்ல, நான் கை இங்கேயே தான் வச்சிருந்தேன். ரெட்டா? ஆமா ரெட். வித்வுட் எனி டிலே ரெட் என்பது தவறான விடை. என்னடா பாட்டில் ரெட் தானடா? அது பிங்க். டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஒரே நிமிஷம் பிரிச்சுக்கிட்டோம், ரெண்டா பிரிச்சு. ஏய் இல்ல இல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர்ல தான் இருந்தது. பட் அந்த பிங்கிஷ் தான் அது. கவலைப்படாதீங்க, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணி ஆகும். இப்போ நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அவங்க தான் வின்னு. அவசரப்படாதீங்க. அந்த ஃப்ரேம்ல எத்தனை நியூஸ் பேப்பர் இருந்துச்சு? நியூஸ் பேப்பர் தானே? நியூஸ் பேப்பர் தான். ஒன்னு தான் இருந்துச்சு. எதனால 1? ஏன்னா முன்னாடி நியூஸ் பேப்பர் இருந்தது, அந்த பக்கம் புக்ஸ் இருந்தது. நீங்க அதிகமா எந்த பேப்பர் படிப்பீங்க? நான் எந்த பேப்பருமே படிக்க மாட்டேன். சோ சாரி, 1 என்பதுதான் கரெக்டான விடை. அட போடா போடா. ஜெயிக்கிறது மைனாக் அண்ட் பிரபு ப்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட்ல எக்ஸ்ட்ராவா 500 rupees நம்ம லோட் பண்ண போறோம் கைஸ். கைய முகனவே கைய உள்ளமாலே புது எடுத்துரு. இப்போ நாங்கெல்லாம் ஒண்ணாயிடும். ஜெண்டா சீக்கிரம் வந்துரு ஜெண்டா. ஏய் வந்து வந்தா நீதான் ராசியான கை. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அமுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ் 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 வாவ். எடு 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 நந்தினி. சூப்பர் சூப்பர். வெளியே வெளியே கையை வெளியே எடுத்து, கையை வெளியே எடு. நந்தினி டைம் இல்ல, கை வெளியே எடுப்பா. ஓகே ஓகே. ஏய் கீழ 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 கீழ. சூப்பர், கீழ 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 கீழ. நீ எதுக்கு மேல போயிட்டு இருக்க? ஐயோ, அவர் 360 டிகிரி விளையாடிட்டு இருக்காரு. எடு எடு, வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து. விடு விடு, எடு எடு எடு. டைம் ஓடிட்டே இருக்கு. இதுதான் வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும். டைம் ஓடிட்டே இருக்கு. எடு எடு நந்தினி. 4 வெளியே 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 வெளியே. 2 1 டைம் அப். சூர வேட்டை ஆடி வந்திருக்கீங்க. ஒரு 2500 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 10. ஏய் என்னப்பா நடக்குது எனக்கு புரியல. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் 2460 ஜெயிச்சிருக்காங்க. இத
டபுள் பண்ண போறாங்களா, ட்ரிபிள் பண்ண போறாங்களா, இல்ல டென்ஸ் பண்ண போறாங்களான்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு எடுத்துருங்க. சப்போஸ் வடிவேல் வந்தாருன்னா இன்னொரு சான்ஸ் வரும். நந்தினி 5. பிரார்த்தனைகள் போய்க்கொண்டே இருக்கிறது. மால்தீவ்ஸ்ல ஒரு கனவு வீடு. அதான் உள்ளூர்ல எங்கேயாவது episode போகும்டா. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனயா கொஞ்சம் பார்த்து பரவாயில்ல, கை அரிச்சா மனம் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். அது உள்ளங்கைப்பா. உள்ளங்கய்யா பரவாயில்ல. ஏய் அங்க ஏதாவது ஆப்ரேட் பண்றாங்களா? நோ. ரெண்டாவது வாட்டியும் jackpot அடிச்சிருக்காங்க மைனாக்கார். வேற லெவல். சூப்பர் சூப்பர். சோ அப்படின்னு பார்த்தா 24 into 100 னா 25,000. இரு மொத்தத்துல 24,600 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. முதல் எபிசோட்ல ஒரு ஜாக்பாட் பேக் டு பேக் இன்டு 10. சொல்லுங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நம்ம ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நாங்க எப்பவே நாங்க டீம் கிட்டே சொல்றாங்க வந்தா ஜெயிக்கவே மாட்டோம், ஏதாவது Yes. ஒன்று இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரி அது நம்ம கையில என்ன சிக்குதோ அதுதான். True. இதுவுமே வந்து எங்க போய் நிக்குதோ அதுதானே. பட் தேங்க் யூ. நைஸ். லக் சேவஸ் டுடே. இதெல்லாம் என்ன தெரியுது, மோட்டிவேஷன்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். சம்பந்தமில்லாம ஏதாவது பேசினா டென்ஷன் ஆகும். இது வந்து இந்த ரவுண்டுக்கான முடிவு தான். டோட்டலா நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கன்னா வந்து எதையாச்சும் சொல்லியா? 28,100 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். பிரபு நாடி வீட்டு வாடகை. நீங்க மொத்தமா 250 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுப்பா? சோ ஹாப்பி. முதல் எபிசோட்ல வந்து இந்த மாதிரி பேக் டு பேக் 10 அப்பா செம்ம. அதுக்கு ஒரு மக்களே ஃபர்ஸ்ட் எபிசோட் 28,100 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொல்லட மறந்து திரும்பி 28,100 ரூபாய் ரூபாய். வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஜெயிச்ச மாதிரி இன்னும் நீங்க லைஃப்ல நீங்க 4 பேர் நிறைய ஜெயிக்கணும், நான் நிறைய லவ் அண்ட் ஹாப்பினஸ் சம்பாதிக்கணும் சொல்லி நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா இன்னொரு வாட்டி கூப்பிட மாட்டீங்களா? கண்டிப்பா நாங்க ஆல் ஆஃப் ஃபேமஸ் சொல்லி தனியா ஒரு செக்மெண்ட் வைப்போம். இங்க பெருசா நம்ம போட்டோலாம் போட்டு வச்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ. சோ எபிசோட் எப்படி போச்சு? நைஸ். சக்தி சூப்பரா பண்ணடா. ஒரு மாதிரி இந்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து எப்படி எங்களுக்கு நிஜமாவே போச்சுன்னு இதுல ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. சூப்பர் ப்ரோ. சூப்பர். சூப்பர். நைஸ் ப்ரோ. வாழ்த்துக்கள்.